இன்னைக்கு வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிறையா ரைடு போகிறோம், மந்த்லி ரைடு போகிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவங்களுக்கெலாம் ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணி நான் வீடியோ பண்ணலான்னு தான். அதுக்கு எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணுறேன்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நீ டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கொல்லிமலையில் இருக்க வேண்டியது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரைடு கேன்சல் ஆகிருச்சு. தண்ணியே இல்லைங்க காவிரி ஆற்றுல. எங்கே பாருங்கள், டேம்லேயே தண்ணி இல்லை. இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கேஸ் அப்படியே திருச்சி வந்து ரீச் ஆகிடுச்சு. நான் காலையில் வெயிலே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தேன். சிட்டிக்குள்ளே வந்ததையும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம்லாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செம்ம பிஸியாகிடுவாப்புல. ஸோ ஜீரோவில் வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் ஜீரோ தான், ஒரு நாள் கூட ஓட்டல. லாஸ்ட் மந்த்து ஓட்டியிருந்த அமௌண்ட்டு ஹாய் ஹலோ காய். ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என்னடா இன்றைக்கி வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிறையா ரைடு போகிறோம், மந்த்லி ரைடு போகிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்களுக்கெலாம் ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணி நான் வீடியோ பண்ணலான்னு தான். அதுக்கு எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணுறேன்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நீ டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இன்றைக்கி அப்படின்னா நான் ஒன் டே ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் டே சொமேட்டோ ஓட்ட போகிறேன். ஃபுல் டே மீன்ஸ் என்னென்னா ஒரு 13 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டுவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8 மணி கரெக்டாக காலையில். நைட்டு வந்து ஒரு 10 மணி அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நான் ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். ஏன்டா திடீர்னு இந்த வீடியோ நீயும் எல்லாருக்கு மாதிரி இதெல்லாம் போடுறியானா? ஆமாங்க, எல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. எப்படா நீ மட்டும் ஜாலியாக இருக்கேங்கிறாங்க. அது மாதிரி எப்படி தான் ரைடுக்கு அமௌண்ட்டு நீ மட்டும் ரெடி பண்ணுற, எப்படி இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்க, மந்த்லி எப்படி ரைடு போகிற அப்படின்னு. நான் ரைடு போனது லாஸ்ட்டாக எப்போ போனேன், பிப்ரவரின்னு நினைக்கிறேன். ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் 5 மாதம் கேப்பு. அதுக்கப்புறம் இப்போ தான் வண்டியை எடுக்கிறேன். வண்டியை சர்வீஸ் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் சர்வீஸ் பண்ண கொடூரம்லாம் சொன்னேன்னா கதறலுங்க அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம். சரி, அதை பற்றி காலையிலேயே மைண்ட் டிமோட்டிவேஷன் ஆக வேணாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவாக புதுசாக பார்க்குற எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், நான் இப்போ தான் ஒரு சின்னதாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் தான் நான் ட்ராவல் பண்ணுற எல்லா வீடியோவையும் போஸ்ட் பண்ணி நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஆகுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மந்த்து இப்போ தேதி வந்து இன்றைக்கி ஜூன் 30, ஜூலை 10ஆம் தேதி நான் ஒரு ரைடு கிளம்புறேன். அது எங்கே அப்படின்னா முர்தேஸ்வர் அப்புறம் கோகர்ணா, அப்புறமே அப்படியே ரிட்டன் மைசூர். அந்த ரூட்டர் எல்லாமே டோட்டலாக அப்படியே கோஸ்டல் ரோடு, அப்புறமே அந்த காட் ரோடு ஃபுல்லாகவே ரைடாக இருக்கும். இந்த வாட்டி நிறைய பிளான் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பிளான்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி ஸ்டே போன வாட்டி போனப்போ ரூமுக்கு ரொம்ப தேடிட்டு அலைஞ்சோம். அதனால் அன்டைமில் ரூம் கிடைக்கலன்னா இந்த வாட்டி டென்ட்டு வாங்கி வச்சிட்டேன். ஸோ அதனால் டென்ட்டில் ஸ்டே எடுத்துடலான்ட்டு. வேறு கூட யாரா வரா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே தெரியல. ஏன்னா நிறைய பேர் வரேன்றாங்க, பட் ஆனால் கடைசி நேரத்தில் தான் வரலன்ட்டுருவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நிலைமையும் இருக்குது. அதனால் நான் யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணலை இவங்க தான்ட்டு. சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். லொக்கேஷன் நல்லாயிருக்கும், அப்படியே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டினேன்னா எனக்கு இன்சென்டிவ் மட்டும் ஒரு 600 ரூபா வர மாதிரி ஜொமேட்டோ சைடு காமிக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தான் இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாங்கிறது என்னோடய டார்கெட்டு. ஏன்னா அப்போ தான் நான் இங்கேருந்து போய் பெட்ரோல் போயிட்டு அங்கே வண்டி ஓட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 2000 ரூபாயை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னால் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் பேட்ரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் கோப்ரோது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி இன்னும் எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குது. போன மாதம் அது ஜூன் 8ஆம் தேதி ஆர்டர் போட்டு 12ஆம் தேதி என் கைக்கு வந்தது. 12ஆம் தேதி ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்ட்டு இன்ன வரைக்கும் எனக்கு பிக்கப் கூட எடுக்கல. அது கொஞ்சம் அமேசான் சைட்லேயே ஏதோ ப்ராப்ளமாக. அதனால் என்கிட்ட ஒரே ஒரு பேட்ரி தான், அதுவும் அந்த கொஞ்சம் வீக்கான பேட்ரி தான், ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காது அந்த பேட்ரி. அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ண போகிறேன். சரி கைஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து கொல்லிமலையில் இருக்க வேண்டியது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரைடு கேன்சல் ஆகிருச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வரேன்ட்டு தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ்லாம் தம்பிங்க 2 பேர். சரி தனியாக போய் நம்ம தங்கினா அங்கே கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் பசங்களோட போனால் நல்லாயிருக்கும். அதனால் சரி யாராவது ஒருத்தனாலும் வருவான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நேற்று ஈவினிங்லேருந்தே. கடைசியில் ஒரு சில காரணத்தினால என்னால் போகவும் முடியல. அதே மாதிரி பசங்களும் யாரும் வரவும் இல்லை. அதனால் சரி ஓகே நம்ம 2 நாள் ரைடாக கொல்லிமலை போய்க்கலாம், ரொம்ப அர்ஜென்டாலாம் இப்போ போக வேணாம் அப்படின்ட்டு கொல்லிமலை ரைடை கேன்சல் பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி லீவ் எடுத்துட்டேன் மேடா, இதே என்னடா பண்ணுறதுங்கிறப்ப தான் டக்குன்னு சரி இந்த வீடியோ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க நீ மட்டும் எப்படா ஜாலியாக ரைடு போயிட்டுருக்க அப்படின்ட்டு. சரி இந்த வீடியோ போட்டால் கொஞ்சம் அந்த வார்த்தையை கட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான். கைஸ் நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா பழசு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதில் சரியான போஸ்ட்டு வீடியோ எதுவுமே போடுறதில்ல. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாவில் அப்டேட்லேயே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, நான் இன்ஸ்டாவில் அப்டேட்டில் தான் இருக்கேன். புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அலோன் ரைடர் 48ன்னு சொல்லி. அதில் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. இனிமே இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் அதுலேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். காவேரி பாலம் அங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியா வந்து என்ன ஒரு ஃபேமஸ்னால், ஸோ இங்கே தாங்க காவேரி வந்து கொள்ளிடமாக தனியாக பிரிஞ்சு போகிறது. ஐயோட தண்ணியே இல்லைங்க காவேரி ஆற்றுலேயே. எங்கே பாருங்கள் டேம்லேயே தண்ணி இல்லை. இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க சரியான சீக்கிரம் டேம்லேயே தண்ணி இல்லை, பயங்கரமாக இருக்கு. எல்லாம் அந்த நீர் காகமாக ஏதோ நீர் கொக்கோவாக சொல்லுவாங்க, நீர் காகம்னு நினைக்கிறேன். ஆமாம் டேம்லேயே தண்ணி இல்லை, எப்படி தான் ஆக போகுதுன்னு தெரில. பயங்கரமான ஹீட்டு. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு வானம் மூடிக்கிட்டே இருக்குது, வெயில் கம்மியாக தெரியுது. ஆனால் நேற்றெல்லாம் போட்டு ஒரு 4 நாளாகவே செம்ம ஹீட்டுங்க. ஸோ வெயில் வந்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே தெரியல, போட்டு வெயில் பரட்டி எடுக்குது. கொஞ்சம் நஞ்ச வெயில் இல்லை, அப்படியே மரண வெயிலாக இருக்குது. நம்ம போகிற ரைடு போகிறப்ப மழை பெஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்படி வெயில் அடித்ததுனாலாம் அவ்வளோதான். அப்படியே திருச்சி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா திருச்சிலாம் வந்திருக்கா அப்படின்னா, ஆமாங்க நான் என் ஜோன் வந்து திருச்சி திலைநகர் ஜோன் தான் புக் பண்ணியிருக்கேன். ஏன்டா எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம முசிறிலேயும் இருக்குது, பட் ஆனால் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் சரி திருச்சினா கொஞ்சம் சிட்டியாக அடிக்கடி ஆர்டர் நிறையா வரும், நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டு வரும். அதனால தான் எனக்கு இன்றைக்கி ஒரு 2000 ரூபா ஓட்டுறேன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா பெட்ரோல் போனால் கூட எனக்கு பேலன்ஸ் ஒரு 1500 ரூபா இருக்கும். அது வண்டி செலவு அப்படி இப்படின்னு போக அப்படி பார்த்தாலுமே எனக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஸோ மாதத்துக்கு 4 நாள் இப்படி ஓட்டினா கூட 4000 ரூபா ஈஸியாக எர்ன் பண்ணிடலாம். வந்தாச்சு அண்ணா 300 ரூபாண்ணே. இல்லைண்ணா நார்மலே போதும். கார்டு ஆமாம் அது ஒரு 30,000 ரூபா 27,000 ரூபா வரும். தெரியும். ஆமாம் சும்மா அப்படியே போட்டு உட்காந்து சுற்றிட்டு அழகு தான். ஜொமேட்டோ விட்ட போகிறேன், அதான் சரி ஒரு நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்ட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான். நான் ரெகுலராக வெளியே ட்ராவல் பண்ணுறதை போடுவேன். பசங்கள்லாம் அங்கே காசு எப்படி தான் சம்பாதிக்கிறேன்னு கேட்குறாங்க, ஜாலியாக சுற்றுறேன்ட்டு. காண்டாகும்ல அப்புறம் தானே. இந்த வந்துட்டேன். நான் காலையில் வெயிலே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தேன். சிட்டிக்குள்ளே வந்ததையும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் நல்லா சுல்லுன்னு உரைக்குது, அந்த மாதிரி வெயில். அங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம்லாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செம்ம பிஸியாகிடுவாப்புல இந்த ஏரியாலாம். அந்த இடத்துல ஒரு ஹக்கீம் ஹோட்டல் இருக்குது, அது இந்த ஆறுநாடு சுவை. ஸோ முன்னாடி இருந்த டேஸ்ட்டில் ஆறுநாடு சுவை இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆஷிஃப் பிரியாணி இருக்கும், அந்த கடை
ஸோ திருச்சியில் அந்த ஜொமேட்டோ ஓட்டி ஓட்டி எந்த கடையில் எது நல்லா இருக்குது, எங்கே நிறைய ஆர்டர் வருது, ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சாச்சு. அதனால் என்ன பண்ணுறது, ஆர்டர் இல்லைன்னா அந்த கடை பக்கத்தில் நியர்பை வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்துடுது. அப்பா முள்ளு பாருங்கள், பெட்ரோல் டேங்க் முள்ளு 3/4 டேங்கில் காமிக்குது. 300 போட்டதுக்கே 3/4 டேங்க் காமிக்குது. ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு 200 போட்டிருந்தேன். அது ஓட்டி அதை வச்சு தான் இப்போ திருச்சி வந்தது. அதில் தான் அந்த ரெட்டில் வந்து ஒரு இது மாதிரி காமிச்சு, ஆஃப் இருக்கிற மாதிரி காமிச்சிது. இப்போ 300 போட்டேன். சரி எதுக்கும் போட்டு வச்சா தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். அப்புறமேட்டு 100 போடுறதுக்கு மொத்தமாக போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான். ஓகே கைஸ், நான் இன்னும் ஒரு ஸ்பாட்டை பிடிக்கிறேன். கைஸ் எதுக்கும் ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஃப்ரீஜுக்கு எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஃப்ரீஜுக்கு எதுவும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா, ஓப்பனில் இல்லையே, இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷனு. ஸோ நான் 7 to 8 பார்த்தேன், ஃப்ரீஜுக்கு ஓப்பனாக இருந்துச்சு, ஆள் ஓட்டுறதுக்கு இல்லைன்ட்டு. இப்போ எல்லாருமே லாகின் எடுத்துருப்பாங்க போல், எல்லாம் ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்திருக்கும். அதனால் ஃப்ரீஜுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு. நம்ம புக் பண்ணியிருக்கல ஸ்லாட்டு 9 to 11. ஸோ மேக்ஸிமம் 105 ரூபாலேருந்து 140 ரூபாக்குள்ளே earn பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு எஸ்டிமேட்டடு. நான் புக் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கானது புக் பண்ணியிருக்குது 11 மணி ஸ்லாட்டு. ஸோ 11 to புக் பண்ணியிருக்கேன். 2 மணி நேரத்தில் 210 ரூபாலேருந்து 280 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்ட்டு ஜொமேட்டோ சைட்லேருந்து காமிக்குது. அதே மாதிரி நம்ம 11 மணி ஸ்லாட்டையும் 11 to 12, 2 to 2 இது. ஸோ நாளையுமே புக் பண்ணிடலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு காமிக்குதுன்னா 645 ரூபாலேருந்து 835 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் 6 மணி நேரத்தில் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், என்னோடய பேக்கெட்டு 0. ஸோ 0ல் வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் 0 தான், ஒரு நாள் கூட ஓட்டல. லாஸ்ட் மந்த்து ஓட்டியிருந்த அமௌண்ட்டு 11,147, சாரி 11,474. அதுக்கு முந்தின மாதம் ஒரு 7,500 ரூபா, அப்புறமே ஒரு 4,500 ரூபா மார்ச் மாதம் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த மந்த்து 0 தான். இந்த மந்த்து ஒரு நாள் கூட ஓட்டல. நான் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மந்த். இன்றைக்கி எவ்வளோ ஓட்டலான்ட்டு எனக்கு கேஷ் லிமிட்டு கட் பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 8 ஜிக்ஸ் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், 23 ஆர்டர் அதில் முடிக்கணும். அதுக்கு பண்ணிங்கன்னா 631 ரூபா வந்து இன்சென்டிவாக வரும், கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. டேர்ம்ஸ் ஆர் கண்டிஷன் என்னென்னா, கம்பல்சரி லாகின் வந்து 12 to 3. ஸோ அதில் வந்து 2.5 மணி நேரம் கம்பல்சரி ஓட்டணுமா. அதே மாதிரி 7 to 10 அதில் வந்து 2 மணி நேரம் 35 நிமிஷம் கம்பல்சரி ஓட்டணும்னு போட்டிருக்கு நைட்டு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ ஓட்ட முடியுது. இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம்.